அரசியலே ஆர்வம் இல்லாத இந்த ஜென்சி அரசியல் பேசுறாங்க. பதில் எதுவும் சொல்றாங்க, அரசியல் கத்துக்க பாக்குறாங்க. அம்பேத்கர் பெரியார் வந்து பெரும்பாலும் கொண்டு போறது வாய்ப்பா இருக்கு. அவங்க கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, ஊடகங்கள் அவங்க கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை நோக்கி போறாங்க. விஜய் வந்து அதை வந்து ஒரு பக்குவப்படுத்துறதுக்கான ஆள் அங்க இல்லை. அதாவது இப்ப ஆனா விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு காரணம் இன்னும் பாத்தீங்கன்னா, விஜய் பேச மாட்டாரு அப்படின்றாங்க. பத்திரிகையாளர் கிட்ட வந்து நிக்க மாட்டேன். இப்ப கூட பார்த்தா சமீபத்துல NDTV சேனல் பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியை ஒளிபரப்பு பண்ணல. ஆனா கேட்டா பேட்டி கொடுத்தாருன்றாங்க, பேசுறாங்க. மேபி தப்பா பேசுறதால அந்த பேட்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ? என்ன காரணம்? அது போல அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, மேல்தட்டு பயங்கரமான ஒரு இது அர்த்தம். அவங்க வந்து எப்பவுமே மக்களை சந்திச்சு அதை வாழ்ந்ததே கிடையாது. அவங்க ஒரு கற்பனையில ஒரு முழுக்க அதிகார திமிரில் தான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எலைட்டு பசங்களை பாத்தீங்கன்னாலே தெரியும். அதாவது மோசமா வந்து ஒரு இதுவா இருப்பாங்க, அரகண்டா இருப்பாங்க, யாரையும் மதிக்காத அந்த தன்மை, அந்த ஒரு பேஸ் அவங்ககிட்ட பண்ணையார் மாதிரி தான் அப்படியே வந்து எதுவும் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் இருக்குதுன்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா. அது நிறைய அடிபட வேண்டியிருக்கு. அடிபட்டு தான் அது வந்து குட்டி மக்கள் குட்டுவாங்க. வேற ஒரு செக்ஷன் கொட்டுவாங்க. இளையோர்கள் வந்து அவங்கள வந்து தூக்கி வச்சா கூட வேற செக்ஷன் அவங்கள கொட்டுவாங்க. அது வந்து கொட்டி புரிய வைப்பாங்க. அது வரலாறு புரிய வைக்கும் எப்பவுமே. அது வந்து அந்த ஒரு திமிரோட தான் இருக்கிறாங்க விஜய். ஆமா, ஏன்னா பெரிய முதலாளிகள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க முதலாளி விட்டு பசங்க இருக்காங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படியே ஒரு திமிரு, யாரையும் மதிக்காத ஒரு இது. அது ஏன்னா அவங்க வாழ்க்கையே அப்படிதான்.